வணக்கம். பாலமுருகன். ஊரில் அவனுக்கு 1000 வேலை இருக்குது. இவனுங்க என்னடானா ஒருத்தனை எப்படி சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு மனு போட்டுட்ருக்காங்கன்னா இவனுங்களுடைய புத்தி இருக்குது பாருங்கள், அது எவ்வளவு கேடுகட்ட புத்தி அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் மரண தண்டனை விதிக்கப்படும் கைதிகளுக்கு தூக்கில் தொங்கவிட்டு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அது வலி நிறைந்தது என்பதால் அதற்கு பதிலாக விஷ ஊசி மூலமாகவோ அல்லது விஷ வாயு அல்லது மின்சாரம் பாய்ச்சுதல் அல்லது துப்பாக்கி சூடு ஆகியவற்றை பரிசீலிக்க வேண்டும் என ரிஷி மல்ஹோத்ரா என்கிற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அவங்களுடைய அமர்வில் நேற்றுக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது விஷ ஊசிக்கு ஒன்றிய அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே இருக்குது. இது எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது காட்டுமிராண்டித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து தான் நம்ம இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கணும். முதல்ல இந்த இயற்கை ஒரு உயிரை உருவாக்குது, இந்த இயற்கை அந்த உயிரை எடுத்துக்குது. இதில் விபத்தில் போகிறது, அதில் போகிறது, இதில் போகலாம் கணக்கில் இல்லை. ஒரு இயற்கையுடைய கட்டமைப்புங்கிறது ஒரு உயிர் எப்படி வருகிறதோ அதே மாதிரி அந்த உயிரும் போய்விடும். ஆனால் மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாவற்றையும் வரையறை செய்கின்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதன் அடிப்படையில் ஒரு குற்றம் நிகழ்ந்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை வரையறைகளை நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. அதில் அரிதிலும் அரிதாக அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளுக்கு அந்த வழக்குகளுக்கு மட்டும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது அதுங்கிற தவிர்க்க இயலாது அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு அந்த மரண தண்டனையை எப்படி நிறைவேற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தூக்கில் தொங்க விட்டுறாங்க. தூக்கில் போடுறதுங்கிறது ஒரு முறையாக இருக்குது. இப்போது இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்கள். விஷ ஊசி செலுத்துவது, இது இல்லாமல் விஷ வாயு செலுத்துவது, இது இல்லாமல் துப்பாக்கி சூடு செலுத்துவது, இது இல்லாமல் மின்சாரம் பாய்ச்சுதல். ஒரு அறிவு கட்ட ஒரு மடையன் கூட இந்த விஷயத்துக்கு பரிந்துரை செய்ய மாட்டான். ஏங்க இருக்கிறதுலையே உலகமெங்கும் இந்த தூக்கில் தொங்க விடக்கூடிய ஒரு முறையை உலகமெங்கும் 90% எந்தெந்த நாடுகள்லாம் அந்த தூக்கு தண்டனையை பயன்படுத்துகின்றனவோ அந்த நாடுகள் அனைத்துமே 90% தூக்கில் தான் தொங்க விடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் பூர்வமாக என்ன கருத்து சொல்லப்படுங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த தூக்கு போடக்கூடிய ஒரு நபர் நிற்கிறாருன்னா அவருடைய கழுத்தில் கனமான அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மெழுகால் நல்ல இது பண்ணினதுக்கு பிறகு அந்த கயிறை இது பண்ண அந்த பாடியை அந்த கயிறு தாங்கணும். அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு லிவரை இழுத்து விட்டோன்னே குறைந்தபட்சம் ஒரு 50 கிலோவோ இல்லை 80 கிலோவோ 50 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கழுத்தில் சுருக்க போட்டு படார்னு லிவரை கீழே எடுத்து விடும்போது டக்குன்னு அந்த 50 கிலோ வெயிட்டு புவியீர்ப்பு விசை காரணமாக சடனாக கீழே விழும்போது நம்மளுடைய அந்த கழுத்தோடைய அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி இருக்கிறதுலையே மெல்லிய பகுதிங்கிறது இந்த உடம்பையும் கழுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பகுதி அது சடனாக என்ன பண்ணு கேட்டிங்கன்னா போட்டு இருக்கிறதுங்கிறத விட விழுந்த செகண்ட்லேயே என்னன்னு கேட்டிங்கன்னா அன்கான்சியஸ், அதாவது மயக்க நிலைக்கு போயிடும். விழுந்த செகண்ட்லேயே கழுத்து இருக்கப்படுவதன் காரணமாக அந்த கழுத்துக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு இருக்குது பார்த்தீங்களா விடுபட்டு போயிடும். அந்த நேரத்தில் அந்த மயக்க நிலையிலேயே என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா உயிர் ஆக்சிஜன் போவதற்கான வாய்ப்பு இல்லாதனால உயிர் பிரிஞ்சு போயிடும். ஆகையால் இந்த மரண தண்டனை நிகழ்த்துவதற்கு அந்த உரிய தண்டனை முறை என்பது தூக்கு தான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பரிந்துரைங்கிறது ஒன்று. ஆனால் இந்த விஷ ஊசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எவ்வளவு கொடூரமாக வலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் மிகப்பெரிய அளவிற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கு வரைக்கும் மிக கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தண்டனை முறை தான் விஷ ஊசி. அதுக்கு மேலே இன்னொரு தண்டனை முறை வச்சுருக்காங்க பாருங்கள், மின்சாரத்தை செலுத்துவது. மின்சாரத்தை செலுத்தினால் அந்த உடலில் வலியே இல்லாமல் இறந்து போயிடுவான்னு இங்கே பரிந்துரை பண்ணுவதற்கும் பேசுவதற்கும் இங்கே ஒரு குரூப் இருக்குன்னா
இது எப்பேற்பட்ட குரூப்பு அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். மனிதாபிமானம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு மனிதனை எப்படி கொல்லுவது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசக்கூடிய விஷயம். இதை விட விஷவாயு அது இல்லைன்னா கிபி 1936 2ஆம் உலகப் போருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே தான் சாம்பரில் கேசியஸை உள்ளே விட்டு கும்பலாக ஹிட்லர் கொலை பண்ணான். அப்போ இவங்களுக்குள்ள எல்லாமே எவ்வளவு விதமான பாசிச மனப்போக்கு இருக்குன்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தண்டனை முறைகள்ங்கிறது வந்துட்டு அவர்களை பக்குவப்படுத்துவதில் தான் இருக்கின்றது. அதில் தான் எங்களுக்கு வந்துக்கிட்டு மிக நேர்த்தியான நம்பிக்கையும் அதில் இருக்குது. அது ஒன்று தான் சரி பண்ணும். ஒரு தண்டனைங்கிறது சாவு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ங்கிற இந்த சட்டம் இருக்குது தெரியுமா, அரேபிய சட்டம். இந்த மாதிரி பழங்கால சட்டங்கள் எல்லாமே மாறி வந்துருச்சு. மனித சமூகத்தில் மாண்புகளை நோக்கி நாம் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் தண்டனை முறைகளும் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்கிறது உலகளாவிய மனித ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு ஆளை எப்படி உட்காந்துக்கிட்டு கொல்லலாம்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மனு போடுறதும் அந்த மனுவை விசாரிப்பதும் எந்த அளவுக்கு ஏற்புடையது மறுப்புடையதுங்கிறது வந்துட்டுலாம் அது மாண்புமிகு நீதிமன்ற போக்குக்கே விட்டுரும். எங்களை பொறுத்தவரை இந்த தண்டனை முறைகளில் இந்த மரண தண்டனையில் அறவே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உடனடியாக வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய இந்தியாவின் அந்த பார்வை, இந்த மனிதாபிமான பார்வை, மரண தண்டனைகள் அனைத்தையும் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதனால் இந்த மாதிரி கியானத்தனமான வழக்குகள் கொடுக்கும்போது அதெல்லாம் இந்த வழக்குக்கு பரிந்துரை பண்ணக்கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாண்புமிகு நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். அதை விட்டுவிட்டு இது எப்படிலாம் பாருங்கள், விஷவாயு செலுத்தலாமா, மின்சாரம் பாய்ச்சலாமா, விஷ ஊசி போடலாமா, இப்படிலாம் உட்காந்து இந்த மாதிரிலாம் மனு போட்டுட்டு விசாரித்தா இது என்ன மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குமா இருக்காதா? ஆகையால் நீதி பரிபாலனம் வழங்கக்கூடிய நமது நீதி அரசர்கள் இந்த மாதிரி அள்ளு செல்றத்தனமான இந்த விஷயங்களை தயவு கூர்ந்து வந்துக்கிட்டு இப்போ பெட்டிஷனுக்கே இப்போ அட்மிஷனுக்கே தகுதி இல்லாத இந்த ஒரு விஷயம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் நம்மள மனித ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்குறாங்க. மனித மாண்பை மதிக்கக்கூடிய விஷயத்தை பேசுங்கய்யானா நீ எப்படி ஒருத்தனை கொல்லலாம் அப்படின்னு பேசுனா இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில் இந்த விசாரணையை வந்துக்கிட்டு விஷ ஊசி செலுத்துவதற்கு அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருக்குது. கடைசியில் இன்னும் தண்டனை முறைகள்லாம் நிறைய இருக்குது. அதையும் இந்த அவர் பேர் என்னது, ரிஷி மல்கோத்ரா, அப்படி அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். இந்த பழங்காலத்தில் வந்துட்டு இந்த பார்ப்பன கும்பல்கள் இருக்காங்க பார்த்தீங்கல்ல, மிக மிக காட்டு முராண்டி பார்ப்பன கும்பல்கள் இருக்காங்க பார்த்தீங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் அங்கே சமணர்களை வந்துட்டு கழுவேற்றி கொலை செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது வரலாற்று பதிவுகள்லையும் இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப வலியே இருக்காத ஒரு தண்டனை முறை என்ன தெரியுங்களா, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உயிரோடு ஏற்றி அவனை கழுவில் ஏற்றி உட்கார வச்சிட்டோம்னா குத்து உயிரும் குலவயிறுமா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சாவான். ஆனால் சுத்தமாக அவனுக்கு வலி இருக்காது. இன்னொன்று என்ன பண்ணுவோம் கேட்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி மரண தண்டனை இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிகள்லாம் கொண்டுட்டு கையை காலை கட்டி என்கிட்ட மலையிலேருந்து கீழே உருட்டி விட்டுறலாம். இதை விட இன்னொரு தண்டனை முறைகளுக்கு என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி மரண தண்டனை கைதிகள்லாம் கூட்டிகிட்டு முதலைகளுக்கெல்லாம் இரையாக்கி விட்டுறலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு அது ஒரு வேளை பசியாவது ஆறும். வனத்துறையில் புலி சிங்கங்களுக்கு அதுகளுக்கு ஒரு பசியாவது ஆறும். இந்த மாதிரி நிறைய ஐடியாலாம் கொடுக்கறதுக்கு இங்கே 1000 பேர் கோடி பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துக்கிட்டு பேசலாமா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையால் மரண தண்டனை அப்படிங்கிறத வந்துக்கிட்டு நாம் மனித சமூகத்தில் அறிவு சார்ந்த சமூகத்தை நோக்கி, பக்குவமான சமூகத்தை நோக்கி நாம் அனைவரும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மரண தண்டனையை முழுமையாக ஒழிப்பதற்கான அனைத்து ஆயத்த கூறுகளையும் செய்வதற்கு நமது பணிவான வேண்டுகோளை இந்த நமது மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நாம் விண்ணப்பிக்கின்றோம்.